Hola, hola amigos, ¿cómo estás? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்கிறத ஸ்பானிஷில் சொன்னேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து ஸ்பெயினில் இருக்க பார்சிலோனா சிட்டியில் இருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் எனக்கு வெளில போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வெளில போகிறதுக்கு. நல்லா வைப்பாக இருந்துச்சு, நல்லா பீப்புள்ஸ் நல்லா ஃபன்னாக இருந்தாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வேலை ப்ரெஷர் இருக்க வெளில கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து சகார்த்தா ஃபெமிலியா அப்படிங்கிற ரோமன் கேத்தலிக் சர்ச்சு, ஒரு மாஸ்டர் பீஸ். இது வந்து சரியான சர்ச்சு. அங்கே தான் ஒருத்தர் நம்ம கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாப்புல, நம்ம ஷிப்பில் விளாட போகிற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர். இது வந்து ஸ்பானிஷ் பேசுவான், ஆனால் வந்து ஸ்பெயின் கிடையாது, ஸ்பெயின் ஸ்பீக்கிங் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கான். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் எப்படின்னு. நம்ம ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுத்து வந்தாச்சு. டிக்கெட் எடுத்து வர ரொம்ப ஈஸி தான். அந்த மிஷினில் மட்டும்தான் கொஞ்சம் டிக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அவன் சொன்னதால ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த டக்குன்னு லைனை பிடிச்சி உள்ளே வந்து ஏற ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஊரில் கூட ஃபஸ்ட் டைம் போகிறதுல கூட கொஞ்சம் குழப்பம், அங்கே போகணும் இங்கே சுற்றணும் அப்படிமா. சாதாரண நம்ம இதில் நம்ம சாதாரண லோக்கல் ட்ரெயினில் போகிற குழப்பம். ஆனால் இது மெட்ரோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம உள்ள ஸ்பேஸ்லாம் ரொம்ப ஒரு 4 சீட்டு, அப்புறம் ஸ்பேஸு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸு, நல்ல ஸ்பேஸு. ஆமாம், நம்ம எவ்வளோ வேணால் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போகலாம் போல், அதனால் ஸ்பேஸாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து 4வது ஸ்டாப் தான். நம்ம டேக்ஸியில் கேட்டோம் 30 யூரோ அப்படின்னா. இங்கே போகிறதுக்கு 30 யூரோ, வர்றதுக்கு 30 யூரோ. இது வெறும் சப்வேல இப்போ ட்ரெயினில் போனதுனால வந்து 3 யூரோ போகிறதுக்கு, வர்றதுக்கு 3 யூரோ, மொத்தமாகவே 6 யூரோவில் முடிச்சாச்சு. அவன் தான் சொன்னான், வா நான் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னா. திருப்பி வந்து அவன் வந்து அப்படி வேறு இடத்துக்கு போயிட்டான். திருப்பி நாங்கள் தான், நான் இன்னொருத்தன் தான் ஃப்ரெண்டு வந்தோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வர்றதுக்கு. அந்த எல்ட்டுங்கிற ஒரு லைனை பிடிச்சி நேரம் அப்படியே போயிடும். அந்த கலருக்கு பின்னாடியே போயிருங்க, கோடு ஓட்டாப்புல போயிருக்கு. நேரம் அங்கேயே ஸ்டேஷனுக்கு பதில் அந்த பிளாட்ஃபார்ம் போயிடும், அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, வரையில் அங்கே வந்தாச்சு. அப்புறம் இந்த சகார்த்தா ஃபெமிலியாங்கிறது ரோமன் கேத்தலிக் சர்ச்சு. இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸு. வந்து ஸ்பெயினில் வந்து முக்கியமான ஒரு பார்க்கக்கூடிய இடம், வந்து மோஸ்ட்டு வாட்சபிள் பிளேசஸ். இது வந்து இதை வந்து ஆண்டனியோ கவுடிங்கிறது தான் இதை வந்து கட்டியிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணார் கட்டியிருக்காரு. அதாவது 1882 ஸ்டார்ட் பண்ணி 2026 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. சுமார் 140 இயர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நல்லா செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெர்மனி எதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து யுனெஸ்கோங்கிறதுல வந்து இடம் பிடிச்சிருக்கு. யுனெஸ்கோங்கிறது வந்து நம்ம தாஜ்மஹால், ஈஜிப்தில் இருக்கிற பிரமிடில் வரிசையில் இது வந்து இடம் பிடிச்சிருக்கு. யுனெஸ்கோங்கிறது யுனைடெட் நேஷன் கல்ச்சர் அண்ட் சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷனில் அந்த சொல்லுவாங்க, அதில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. ஒரு செம்மையான ஒரு மாஸ்டர் பீஸ். பக்கத்தில் நிண்டியனாவே ஒரு மாதிரியாவே நல்லா ஒரு டைனோசர்லாம் அப்படி பெருசாக அப்படி ஒரு அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரியாக ஒரு பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாகவே நல்லா க்ரௌடு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் என்னென்னா வந்து இதில் வந்து நம்ம உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியல. இப்போ உள்ளே போகிறதுக்கெலாம் வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். நம்ம திருப்பதிக்கு போகிறாந்தா டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 3 மாதமாக டிக்கெட் பண்ணுறது தான் உள்ளே தேவஸ்தானத்துக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடினா நம்ம டேரெக்டாக டிக்கெட் எடுத்து க்யூவில் நின்று ஒரு நாள் இருந்துட்டு அது மாதிரி தான் இதை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 10 days பிஃபோரை வந்து டிக்கெட்லாம் ஆன்லைனில் புக் பண்ண தான் உள்ளே போக முடியும். அப்புறம் வந்து என்னென்னா வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜை பற்றி எனக்கு சொல்ல ரொம்ப ஆசைப்பட்றேன்னா, நல்ல லாங்குவேஜ் ஸ்பானிஷுங்கிறது வந்து மோஸ்ட்லி நம்ம தெரிஞ்சு பேசலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஸ்பானிஷ் கற்றுக்கிறத பற்றி என்ன சொல்கிறது, அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு 18 கண்ட்ரீஸில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாகவே இருக்குது. சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, கரீபியன், யூரோப்பில் வந்து ஸ்பெயினில் மட்டும்தான் வந்து ஸ்பானிஷ் பேசுகிறாங்க. மற்ற எல்லாமே வந்து இப்போ சவுத் அமெரிக்காவில் வந்து அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி, கொலம்பியா, எக்வாடர், பராகுவே, பெரு, உருகுவே, வெனிசுலா. சென்ட்ரல் அமெரிக்காவில் கோஸ்டரிக்கா, எல் சல்வடார், குத்தமாலா, ஹாந்துரஸ், பனாமா. அப்புறம் கரீபியனில் வந்து கியூபா, டொமினிக்கன் ரிப்பப்ளிக். ஆஃப்ரிக்காவில் ஜெனீவாங்கிற இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே அஃபிஷியலாக வந்து பேசுகிறாங்க. 18 கண்ட்ரிஸில் இருக்குது. இதை தவிர்த்துட்டு வந்து அன்அஃபிஷியலாக எத்தனை கண்ட்ரியில் பேசுகிறாங்கன்னு தெரியல. மெக்சிகோவில் வந்து பேசுகிறாங்க. 90% வந்து மெக்சிகன் ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க. அப்புறம் பிரேசில் போனப்போ அங்கே ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க.
ஸ்பானிஷ் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து தமிழ் தான் ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ், ரொம்ப ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், ரொம்ப வந்து எல்லாமே கிராமர்ஸு, போயட்ரி அந்த மாதிரி நிறையாலாம் இருக்குது. யூனிக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஓகே, அக்ரி தான். அது வந்து நம்ம வந்து அது மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழில் மாதிரிக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு எதுவுமே தனித்துவம் பார்க்க முடியாது. ஆனால் வந்து மோஸ்ட் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் லாங்குவேஜில் வந்து ஸ்பானிஷ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து. அப்போ வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். அதாவது எப்படின்னா வந்து ஜெர்மன் போனால் வந்து இங்கே ஜெர்மனி போனால் ஜெர்மன் தான் பேசணும், இட்டாலியை போனால் இட்டாலியனோ தான் பேசணும், ஸ்பானிஷில் வந்தால் ஸ்பானிஷு. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதில் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தாங்க மரியாதையே இருக்குது. நம்ம தேவைப்பட்டால் பேசலாம், தேவையில்லைன்னா அதை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே தமிழ். ஆமாம், நம்ம வந்து தமிழில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஊரில் தமிழ் எப்படின்னா தமிழ்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசுறதுக்கு மட்டும்தான் தமிழ். ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டில் போனால் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். இப்போ நான் ஜப்பானில் போயிருந்தப்போ நீங்கள் வந்து அவங்கள சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்னு சொல்கிறாங்க. எங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து தமிழில் ஓப்பன் பண்ணி பேச சொல்லுங்கள், அது ஒரு பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் ப்ராஜெக்ட் தமிழில் பண்ண சொல்லுங்கள். ஒரு சாஃப்ட்வேரை பண்ண முடியாது. அவங்கெல்லாம் ஒரு பிடிச்சாங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்கும். கம்ப்யூட்டர் திறந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியல் லிங்க்லேருந்து எல்லாமே வந்து அவங்க ஜாப்பனீஸில் தான் இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். தமிழ் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு சாஃப்ட்வேரு ஒரு முக்கியமான இதில் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் இருக்கும். அது மாதிரி வந்து ஸ்பானிஷ் மாதிரிக்கே அதே மாதிரி தான் ஒரு 18. அதான் இப்போ எங்கள் ஷிப்லேயே வந்து ஒரு லத்தீனோங்கிற இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த ஆந்துரஸு, டொமினியன் ரிப்பப்ளிக்னு சொல்லி சவுத் அமெரிக்கா சென்ட்ரல் வேலை பார்க்குறாங்க. இது வந்து என்ன வெவ்வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் ஸ்பானிஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் தாங்க அவங்க வந்து யூனியனாகவே இணைச்சிருது. அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சார் என்னடா ஒரு லாங்குவேஜ் வந்து இப்படி எனக்கு இது நம்மளை வந்து என்ன சொல்ல, தமிழ் இருக்குது, தமிழ் பேசுகிறாங்க ரைட்டு. ஆனால் நம்மளை எங்கேயும் ஒரு தமிழ்ஸ்னால் தனியாக தான் இருக்கிறோம். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு யூனியனாகவே ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்ரீலங்கா இருக்குங்கிறோம், மலேசியா இருக்குங்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு 18 லாங்குவேஜில் வந்து 18 கண்ட்ரி வந்து ஸ்பீக்கிங்லாம் பேசுகிறப்ப வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குச்சு. என்னடா எனக்கே ஸ்பானிஷ்லாம் கற்றுக்கிறோன்னு கொஞ்சம் ஆசைலாம் இருந்துச்சு. அப்படியே அந்த நாள் முடிஞ்சிருச்சு. இது வந்து உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துலாம் போனது. பக்கத்துலலாம் இருந்து நல்லா ஃபோட்டோ எடுத்துருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே முடிஞ்சிருச்சு அந்த நாள். அப்புறம் வெளியில் திருப்பி போயில வந்து நாங்கள் தனியாக தான், நானும் இன்னொரு ஃப்ரெண்டு 2 பேர் தான் போனோம். தனியாக தான் போனோம். ட்ரெயின்லாம் எந்த கன்ஃபியூஷன் இல்லை, டக்குன்னு எடுத்து வெளில போயாச்சு. இது வந்து ஸ்ட்ரீட்டில் வரையில் எடுத்தது. இந்த பிங்கோ மியூசிக்கல்னு சொல்லிட்டு ஏதோ இந்தியன் மியூசிக்கல் தியேட்டர் போடுறது. ஆமாம், இப்போ வந்து இப்போ எந்த யூரோப் போனீங்களாலும் வந்து இந்தியன் ஃபுட்டு தாங்க சரியான எக்ஸ்பென்சிவ். ஒரு சரியான ஒரு ஒயிட் ட்ரெஸ்லாம் போய் இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் போகிறது. பியாந்த கபாப் அந்த கபாப் வாங்கி வெறும் $3-4 சாப்பிட போயிடுவாங்க. நம்ம அதில் போய் ஒரு சிக்கன் கறி கேட்டீங்கன்னா ரைஸ் ஒரு கிண்ணத்தில் தான் கொடுப்பாங்க. அதுக்கு €4 வாங்கி 4 8 32 350 ரூபா வாங்கி. ஒரு இந்தியன் சாப்பாடு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப காஸ்ட்லி. அங்கே வந்து ஸ்பெயினில் வந்து கொஞ்சம் ஃபுட்பாலு அந்த மாதிரி அந்த இதுக்கெலாம் அந்த ஃபேமஸ் கொஞ்சம் நல்லா இது கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது எங்கே போனால் ஓப்பன் ஃபுட்பால் தான் விளாட்லாம். இது பிளேயிங் கிரவுண்டு. இது பாலஸ்தீனத்துக்கு ஏதோ ஒரு ஆர்ட் மூலியம் ஏதோ சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஃபுல்லாக யூரோப்பியன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இஷ்யூவில் வந்து ரொம்ப கலந்துக்கிறவாங்க. யுக்ரைன் விஷயத்துலேயும் சரி, இப்படிலாம் தளபதி கொடி பறக்குது. 2024 கோட்டையில் பறக்க போகுது தமிழ்நாட்டில். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தெரியல. இன்னும் அரசியலாம் பேசுகிறேன்னு இல்லை, சும்மா சொன்னேன். அப்படியே வந்தாச்சு. இது நியர்பை போர்ட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், முடிந்து விட்டது. அடுத்து ரொம்ப நாளாக பார்சிலோனா போகணும்னு நினச்சிட்டு இந்த வாட்டி போயிட்டு வந்தாச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு மாஸ்டர் பீஸு. நல்லா ட்ரெயினில் போயிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அடுத்து பார்ப்போம். சந்தோரினிங்கிற ஒரு கிரீஸில் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப யூனிக்காக இருக்குன்னாங்க.
அது ஒரு தீவான மேலே ஏறி போகணுன்னாங்க. பார்ப்போம் அது என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் டாக்ஸியை பிடிச்சி போகிறோம். மோஸ்ட்லி எனக்கு போக ஆசை இருக்குது. இப்போ உட்காந்து எடிட் பண்ணி 3 நாள் ஆச்சு நான் போயிட்டு வந்து. இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், வியூ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் ரிப்ளை பண்ணுங்கள். See you. Bye bye. Adios amigo.